வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா BX 4005 அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ரெலவெண்டான யூனிவர்சிட்டி கொஷின்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருக்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். Determine the number of positive integers n 1 less than or equal to n less than or equal to 2000 that are not divisible by 2, 3 or 5 but are divisible by 7. இவ்வளோதான் கொஷின். இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம். பட் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் யூனிக்காக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னோட வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா 1 to 2000. ஸோ 1லேருந்து 2000 வரை நம்ம கேட்டிருக்காங்க. தட் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2, 3, 5. 2, 3, 5ஆல் டிவைட் ஆகக்கூடாது. பட் ஆர் டிவிசிபிள் பை 7. 7ஆல் டிவைட் ஆகணும். இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக கேட்டிருந்தா கூட ஈஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். 2, 3, 5 இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. அட் தி சேம் டைம் 7ஆல் டிவைட் ஆகணும். ஹவு மெனி நம்பர்ஸ்? தட் இஸ் அவர் கொஸ்டின். ஸோ இப்போ பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கேல்குலேஷன்லாம் பேசிக் கேல்குலேஷன் தான் இருக்கும். நமக்கு ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ஹெவி ஃபார்முலா கிடையாது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாலே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். 1 or 2 டைம் நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை இதே மாடலில் வேறு வேறு கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த டைப்பில் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ கிவன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. 1 less than or equal to n less than or equal to 2000 அண்ட் டிவைசர்ஸ் ஆர் 2, 3, 5 வேண்டாம், 7 வேணும். ஆனால் நமக்கு 2, 3, 5, 7 மூணுதான ஆன்சர்ஸை நம்ம ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ லெட் A be the number of integers not divisible by 2. ஸோ முதல்ல ஏங்கிறதுக்கு எந்தெந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகலை, பிங்கிறதுக்கு எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகலை, சிங்கிறது எந்தெந்த நம்பர்லாம் 5ஆல் டிவைட் ஆகலையோ அந்த கலெக்ஷன், டிங்கிறது 7ஆல் டிவைட் ஆகாத கலெக்ஷனை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓரலாக எடுத்துக்கலாம். லெட் டி பி த டிவிசிபிள் பை 7 எடுத்தாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டிவிசிபிள் பை 7 எடுத்துக்கோங்க. இது வந்து மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபுல் இன்டீஜராக நம்ம இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை 2. ஏங்கிறப்ப 2 மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2000. பிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை 3. ஸோ 3ங்கிறப்ப அப்சல்யூட் வேல்யூனா ஃபுல் வேல்யூவாக எழுதிக்கோங்க. நம்பர்ஸுங்கிறப்ப நம்ம இப்படி தான் எழுத முடியும். 665 வந்தால் கூட 5 பாயிண்ட் சம்திங்கில் இருந்ததுன்னா 6ன்னு எடுத்துக்கோங்க. சிங்கிறப்ப 5. ஸோ இப்போ டிவைடட் பை 5ன்னு எடுத்துக்கிட்டால் 400. டிங்கிறப்ப 7. ஸோ 7ஓட கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதணும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இப்போ தான் கேல்குலேஷன் போக போகிறோம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது தட் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2, 3 or 5 பட் டிவிசிபிள் பை 7. தட் இஸ் அவர் கொஷின். இப்போ பார்க்கலாம். நவ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இதெல்லாம் டிவிசிபிள் வேண்டாங்கிறப்ப காம்ப்ளிமெண்ட்டாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி பார் போட்டால் காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி பார் இன்டர்செக்ஷன். பட் டிவிசிபிள் பை டிக்கு தான் 7க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 7ங்கிறப்ப டி அக்செப்டபிள். டிக்கு பார் போடக்கூடாது. அப்போ ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி பார் இன்டர்செக்ஷன் டி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இது மூணும் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்டை ஓவரால் காம்ப்ளிமெண்ட்டாக கோட் பண்ணுங்கள். ஓவரால் காம்ப்ளிமெண்ட்டாக கோட் பண்ணும்போது இன்டர்செக்ஷனாக இருக்கிறதுலாம் யூனியனாக மாறிடும். இது நம்மளுடைய ப்ராபபிலிட்டியோட ரூல்ஸு. ஓவரால் பார் போடும்போது இன்டர்செக்ஷனாக இருக்கிறதா யூனியனாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? இன்டர்செக்ஷன் தானே, அப்போ இதில் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும். அப்போ டி இன்டர்செக்ஷன் ஏ பார் ஏ யூனியன் பி யூனியன் சி ஹோல் பார் எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக எழுதிக்கோங்க. அப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டி மைனஸ் டி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ பாரை கேன்சல் பண்ணுறதுக்காக, ஏன்னா பாரோட கேல்குலேஷன் நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மைனஸில் போட்டு எழுதணும். இப்போ தனித்தனியாக இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம்? டி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் இந்த ஒரு பாட்டை உள்ளே கொண்டு போங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து ஏக்கு அண்டருக்கு போடுங்க. அடுத்து பி அண்டர் போடும்போது யூனியன் இருக்குது. அடுத்து சி அண்டருக்கு போடும்போது யூனியன் டி இன்டர்செக்ஷன் சி. இப்படி எழுதிக்கலாம். இப்போ இது என்ன இருக்குது? ஆக்சுவலி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ யூனியன் பி யூனியன் சியாக இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நார்மலாக இதுதான் ஃபார்முலா பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி
ப்ளஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் எழுதுவோம். இப்போ நமக்கு டபுள் வேல்யூ, இது ஒரு செட்டு, அவ்வளோதான், ஒரு கலெக்ஷன். அப்போ அதே மாடலில் எழுதிக்கலாமா? அப்போ மாடலஸ் ஆஃப் டி இன்டர்செக்ஷன் ஏ, டி இன்டர்செக்ஷன் பி, டி இன்டர்செக்ஷன் சி தனித்தனியாக எழுதியாச்சு. இப்போ கம்பைண்டாக இது ரெண்டுத்தையும் எழுதலாமா? அப்போ டி காமனாக இருக்குது, ஒரு தடவை தான் எழுதணும் கலெக்ஷனுக்குள்ளே எழுதும்போது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் டி. அடுத்து இது எழுதிங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன் சி எழுதிக்கலாம். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி எழுதிக்கலாம். அடுத்து இதையும் கம்பைன் பண்ணலாம், பிசிடி 3 எழுத்து. அடுத்து இருக்கிற 4 எழுத்துக்குமே இன்டர்செக்ஷன் பார்க்கணும். ஃபார்முலாவை இப்படி தான் எழுதணும். நமக்கு கொஷினில் கேட்டிருக்குது 2 3 5 வேண்டாம், 7 மட்டும் வேணுங்கிறப்ப இதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் போடுங்க. ஏக்கு நம்ம நோட்டேஷனாக ஏ எடுத்திருந்தோம், 2க்கு நோட்டேஷனாக ஏ, 3க்கு நோட்டேஷனாக பி, அண்ட் சிங்கிறது 5ஓட நோட்டேஷன், டிங்கிறது 7க்கு எடுத்தோம். டி மட்டும்தான் நமக்கு பாசிபிள், 7ஆல் டிவைசர் ஆகிற வேல்யூ தான் வேணுங்கிறப்ப அதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ பார்த்தா போதும். பட் இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக கோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ தான் பார்த்தோம். கொஞ்சம் நிதானமாக எழுதி பாருங்கள். இந்த ஸ்டார் ஸ்டேட்மெண்ட் வர கரெக்டாக எழுதினா மட்டும்தான் இதுக்கடுத்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டியோட வேல்யூ என்ன, இதெல்லாம் ஓவரால் வேல்யூ என்ன தனித்தனியாக கேல்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இப்போ தனித்தனியாக பார்க்கலாமா? ஸோ வி ஃபைண்ட் ஆல் டேர்ம்ஸ். ஸோ எல்லா டேர்ம்ஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டி இன்டர்செக்ஷன் ஏ, இந்த வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஓவரால் வேல்யூ 2000, எல்சிஎம் ஆஃப் டினா 7க்கு, ஏங்கிறது 2, அப்போ 2 இன்ட்டு ஏ 7, இதுக்கு எல்சிஎம். இது வந்து ப்ரைம் நம்பர், ஸோ ப்ரைம் நம்பருங்கிறப்ப 2 இன்ட்டு 7 போட்டுக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உள்ளே எழுதும்போது ஃபுல் டிஜிட்டாக தான் எழுதணும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ என்ன வருதோ அதை கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டி இன்டர்செக்ஷன் பி, அப்போ 2000 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டிங்கிறது 7, பிங்கிறது 3 டிவைசஸ்க்கு எடுத்தோம். அப்போ 3,7, 3 இன்ட்டு 7 ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டி இன்டர்செக்ஷன் சி, 2000 டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் 5,7, அப்போ 35 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 57 முடிஞ்சுது. ஸோ ரெண்டு ஆர்டராக கொடுத்தது எல்லாமே தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 3 ஆர்டர் ஏபிடி, ஏசிடி, பிசிடி தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வந்திருக்கலாம்? ஏசிடி, அப்போ 2000 எல்சிஎம் ஆஃப் இங்கே என்ன வேல்யூ கோட் பண்ணுறோமோ அதுக்கான வேல்யூ தான் இங்கே எடுக்கணும். ஸோ A2 B3 D7 2 3 7, இதுக்கு எல்சிஎம்ங்கிறப்ப இது எல்லாமே கூட ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2000/42, அவர் ஆன்சர் இஸ் 47. ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி, ஓவரால் வேல்யூ 2000 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் ஏக்கு 2, சிக்கு 5, டிக்கு 7, 2 5 7. இட் இஸ் ஆல்சோ ஆல் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ்லாம் எழுத முடியும், ஃபேக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. 2000 டிவைடட் பை 70ங்கிறப்ப 28. அண்ட் பிசிடி, இதுக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் பினா 3, சினா 5, டினா 7 தனித்தனியாக ஒவ்வொரு வேல்யூ எழுதிக்கும். இதை ரெடியூஸ் பண்ண நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19. அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட்டாக எல்லா வேல்யூக்குமே இன்டர்செக்ஷன் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி, 2000 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் 2 3 5 7. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9, ஓவரால் வேல்யூ 9. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டாக எழுத கன்வெர்ட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா போதும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம எப்படியெல்லாம் கேல்குலேஷன் பார்க்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி இந்த ஸ்டார் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ எல்லாமே அப்ளை பண்ணலாமா? From equation star, modulus of A intersection B complement intersection C complement intersection D. இதைத்தான் இவ்வளோ தூரம் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ டியோட ஓவரால் வேல்யூ 285 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தாச்சு. மைனஸ் இப்போ ஒவ்வொரு ஆர்டரும் தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் எழுதிக்கோங்க. சிங்கிளாக பார்த்தது மைனஸ் டபுள் இன்டர்செக்ஷன் ட்ரிபிள் இன்டர்செக்ஷன், அதாவது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை 4 வேல்யூக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தது. எல்லாத்தையும் எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வி கெட் ஆன்சர் 76. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். கொஷின் பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். இவ்வளோ தானா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணும். ஸோ கொஷின் ரொம்ப ஈஸிங்க. கொஷினை ஒரு தடவை இல்லை 2 தடவை ரீட் பண்ணுங்கள். நமக்கு ட்விஸ்ட்டு பொதுவாக நம்ம வாசிக்கும் போது 2 3 5 7 அவ்வளோதானே அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. 2 3 5ஆல் டிவைட் ஆகக்கூடாது, 7ஆல் மட்டும்தான் எனக்கு டிவைட் ஆகிற மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 1 to 2000லங்க தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதலாம். இதில் மல்டிபிள் சாட்டிஸ்ஃபை ஆகாது, சில சமயம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம்.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.